பாடலாசிரியர், கவிஞர் அது மட்டும் அடிக்கடி சொல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக. இல்லை, அது அனி சார் ஓட்டிகிட்டு போகிற பைக்கில் நான் பின்னாடி உட்காந்து ஜாலியாக வர்றேன், அவ்வளோதான். ஸோ நம்ம எதுவும் தனியாக பண்ணுறது கிடையாது. பட் இதெல்லாம் பண்ணணுன்ற ஆசை நிறையா இருக்குது. அதை இந்த மாதிரி விருதுகள் வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுது, இன்னும் நல்லா பண்ணணுன்ற ஆசையாக இருக்குது. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார் வந்து உங்களை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னார். சார் பயங்கர ஸ்வீட். அவங்க வந்து யார்கிட்ட என்ன ஸ்பெஷலாக பார்த்தாலும் அதை தட்டி கொடுக்குறதும் சரி, இல்லை அதை வந்து ஒரு 1 அப்படிங்கிறத 5 அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லையா. இன்னைக்கு சார் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றது அது எனக்கு சார்கிட்ட பிடிச்ச விஷயம். கிடையாது. ஒரு 90 இருந்தால் 100ன்னு சொல்ல முடியும், அதை 40 100ன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இல்லை, அவர் மோட்டிவேட் பண்ணுறது சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு எப்போவுமே திரும்ப திரும்ப எஸ்ஜே சூர்யா சாருன்னு எனக்கு கனெக்ட் ஆகிறது எல்லாமே, நான் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் மிமிக்ரி ஷோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதிகமாக சம்பாரிச்சது சாரோட வாய்ஸ் பேசி தான். சார் அதில் ஷேர் கேட்டுறாதீங்க சார், அது எல்லாம் 2000 ரூபா 2500 ரூபா தான் சார் கொடுத்தாங்க. அதில் எனக்கு கொடுத்துட்டு இல்லை டான்ல சம்பளம் கொடுத்துட்டாரு. நீங்க உதயநிதி ஸ்டாலின் சாரை பத்தி 2 பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு டாப் மோஸ்ட் ஃபேவரட்னா என்னன்னு சொல்லிடுங்க. உதய் சார் வந்து அவங்களுக்கு இந்த பாலிடிக்ஸில் பவர், இல்லை சினிமாவில் இந்த ஸ்டேச்சர், இல்லை ஃபேமிலி, இதெல்லாம் எப்போவுமே பொருட்படுத்தினதே கிடையாது. உதய் சார் எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு உதய் சார் தான், எப்போவுமே எளிமையாகவே இருக்காங்க. ஸோ அது வந்து நான் எப்போவுமே பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பேற்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தர், நான் வீட்டில் போய் சாரை சந்திக்கும் பொழுதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் அப்படியே எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே இருக்காது, யதார்த்தம் என்னவோ அதை பேசுகிறது, அது வந்து சார்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அண்ட் நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்த டைம்லேயே நான் ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த டைமில் அப்போது வந்து சார் என்னுடைய படங்கள் வரும்பொழுது உங்கள் படம் இந்த கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி என்னை அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு அது இப்போவும் ஞாபகம் இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் உதயநிதி சார், உங்ககிட்டயும் அதே கேள்வி தான். சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட கரியர் பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னென்னு சொல்வீங்க? தனித்தனியாக நாங்கள் உங்களை பயங்கரமாக ரசிக்கிறோம். ஸோ உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ரசிக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு ரசிகனின் வேண்டுகோள்ண்ணே. இது ரொம்ப டூ மந்த்ஸாக இல்லையா அவார்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட என்னை பற்றி கேள்வி கேட்குறீங்க. சிவாவும் நானும் வந்து எனக்கு கரெக்டாக தெரில, ஒரே வருஷம் தான் ஹீரோவாக இன்ட்ரோ ஆகணும்னு நினைக்கிறேன். 2011. நான் சீனியர், நான் இப்போ 2011. அவர் எனக்கு சொன்ன மாதிரி நான் சொல்ல முடியாது. ஏன்னா சிவா வந்து ஒரு படமாக அவர் வந்து மேலே 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 போயிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த அவார்டு வந்து டாக்டருக்கு வாங்கியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர் வந்து டானுக்கு வாங்குவார். அது டாக்டர் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து நம்ம நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்போம். நமக்கு கொஞ்சம் சோர்வு ஏற்படும் போது இது பார்க்கும்போது நம்மளும் இப்படி பண்ணலாமா, நம்மளால் பண்ண முடியாதா இது அப்படின்னு. எனக்கு நிறைய தினேஷ் மாஸ்டர்லாம் வந்து அவருக்குலாம் தெரியும். சிவாவோட டான்ஸு, எனக்கு டான்ஸ் சுத்தமாக வராது. ஸோ நிறைய கஷ்டப்படுறது தினேஷ் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர்ஸ் தான். ஸோ அது மாதிரி சாங் ஷூட்டிங் போகும்போது சிவாவோட பாட்டு ஏதாவது பார்த்துட்டு சரி நம்ம இதில் ஒரு 10% நம்ம ஆடணும் அப்படின்னு நினைப்போம். சரி.